ஆர்கே நகர் தொகுதியில இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய போறதா அறிவிச்சிட்டு தீபா ஒண்ணு வீட்டுக்குள்ள சும்மா முடங்கிடலையாம். ஓபிஎஸ் அணியில முக்கியமான பதவி கேட்டு பிஸியா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றதா தகவல் வெளியா இருக்குது. சென்னை மெரினா கடற்கரையில ஜெயலலிதாவோட நினைவிடத்துல தீபா ஓபிஎஸ் சந்திப்பு அரங்கேறிச்சு. இதை தொடர்ந்து ரெண்டு பேரும் இருக்கிறாங்களா செயல்படுவோம்னு அறிவிச்சாங்க. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அணி பக்கமே தீபா போகல. பின்னர் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை உருவாக்கி அறிவிச்சாங்க தீபா. அப்போ ஓபிஎஸ் அணியில தன்னை முதல்வர் வேட்பாளரை அறிவிக்கணும், பொதுச் செயலாளர் பதவி தனக்கே தரணும்னு தீபா அடம் பிடிச்சதாவும் இதை ஏற்க ஓபிஎஸ் அணி மறுத்ததாகவும் செய்திகள்லாம் வெளியாச்சு. இதுக்கப்புறமும் ஓபிஎஸ் அணியுடனான பேச்சுவார்த்தையை தீபா கைவிடல. தனி பேரவை தனித்து போட்டின்னு ஒரு பக்கம் அறிவிச்சுட்டே ஓபிஎஸ் அணியுடனான பேச்சுவார்த்தையும் தீபா நடத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில தீபா அதிமுக பொதுச் செயலாளர் பதவியை தனக்கு தந்தி ஆகணும்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்களாம். இதனாலதான் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய போகாம வீட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க தீபா. தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நடைபெறும் வேளையில தீபா கேக்குறபடி பொதுச் செயலாளர் பதவியை கொடுப்பதா உறுதி அளிக்கலான்னு முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஓபிஎஸ் அணி. கால கொடுமங்க. ஓபிஎஸ் அணியில தீபா எதிர்பார்க்கும் உயர் பதவி இதுதானா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.